திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் குளுத்தலை நாய் போல இச்சை ஆயின ஏழையர்க்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை. ஈச்சகத்து அரி அயனும் எட்டாததன் விரை மலர் களல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டாருளிய அற்புதம் அறியேனே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் ஆளும் மறவாமல் அழி ஆளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தள்ளமுத உருவே அருவே உருவமும் ஊருடன் பேருமுன் அம்புரா அருவே தெளிந்த அறிவே மெய் அன்பர்க்கு அருளும் தெய்வ தருவே தென்கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என்னார் உயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் வரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தை வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினால் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலில் ஆசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய ஞான ஆசிரியராகிய சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்திக்க இருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிறது இரண்டாவது பகுதி, சிறப்பு பகுதி, உண்மை பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அனுபவத்தை சொல்லக்கூடிய பகுதியாக பார்த்து கொண்டு இருந்தாலும் இன்னும் அனுபவத்திற்குண்டான பாடலை நாம் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை. நம்ம 51வது பாடலில் பார்த்தோம் எந்தெந்த பாடல்களெல்லாம் எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஆண்மை இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவத்தின் இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாக்கர இலக்கணம்,
அணைந்தோர் தன்மை அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் ஆன்ம இலக்கணத்தை நிறைவு செய்யவில்லை. ஆன்ம இலக்கணத்தை நிறைவு செய்யும் பொழுதுதான் அவத்தை இலக்கணத்திலிருந்து தான் எதாகுத போகுது, நம்ம அந்த உண்மை அதிகாரத்துக்குள்ள நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நம்ம 3 பாடல்களை சிந்தித்தோம். சரியா? 56, 57, 58வது பாட்டு அப்படின்னு 3 பாடல்களை சிந்தித்தோம். அதில் அந்த 58வது பாடல், கண்ணொளி விளக்கு அளித்து காட்டிடும் எனின் முன்னம் கண்ணொளி ஒன்றும் இன்றாம் விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்றே கண்டிடும் வேறு காணா கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்று அன்றே அப்படின்னு அந்த பாட்டில் நம்ம என்ன செஞ்சோம்? ஆன்மாவுக்கு இல்லாத அறிவை சிவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத சொன்னோம். சரியா? ஆன்மாவுக்கு சிவஞானம் பெருமானால கிடைக்குது. சரியா? அப்படிங்கிறத அந்த பாடலில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்ம இலக்கணத்தை கூறக்கூடிய பரசமய கொள்கைகள் எப்படிலாம் இருக்குது, வேற கொள்கைகள் எப்படி இருக்குது, அது சார்ந்ததன் வண்ணமாகக்கூடிய இயல்பு எது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடலில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த 59வது பாடலில் சொல்கிறாரு, ஓரிடத்தில் இருத்தல் மாயா உரு நிறைந்திடுதல் ஒன்றாம் பேரிடத்து உரைதல் தானே பிறங்கு அறிவாகி நிற்றல் சோர்வுடை சடம் நிகழ்தல் எனும் இவை சொல்லார் நல்லோர் ஓர் இடத்து உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும் அப்படிங்கிற இந்த பாடலை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஓர் இடத்து அப்படின்னு சொன்னால் ஏகதேசம். சரியா? ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல இருத்தல், இருந்து அறியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது யார் சொல்லக்கூடியது அப்படின்னா யோக மதத்தினர் சொல்லக்கூடியது. அடுத்து மாயா உரு நிறைந்திடுதல். மாயா உரு, மாயாகாரிய தேகத்தில் நிறைந்திடுதல், முழுவதும் வியாபத்தி நிற்கக்கூடியது. எல்லா இடத்துலையும் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. முதல்ல சொன்னது ஒரு இடத்துல மட்டும் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க. இது யாரெல்லாங்கிறத நம்ம விளக்கத்தில் பார்க்கலாம். ஒன்று ஆம், ஆகாயம் போல, பேரிடத்து எவ்விடத்தும் பூரணமாய், உரைதல் நின்று அறியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நின்று அறியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தானே, ஏன்னா ஆகாயம் போல, ஆகாயம் உள்ளும் வெளியும் இருக்கக்கூடியது. அப்போ இந்த அறிவு உள்ளேயும் வெளியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தானே, தானாகவே, பிறங்கு அறிவு ஆகி, விளங்கிய அறிவு சொரூபமாகி, நிற்றல் நின்று அறியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோர்வு உடை, குற்றமயமான சடம், இந்த சடங்கள் கருவிகள், நிகழ்தல் அறிவை தரும், இது இந்த கருவிகளே அறிவை தரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எனும் இவை சொல்லுகின்ற இந்த இலக்கணங்களை நல்லோர், நல்லோர் யாரு அப்படின்னா இந்த சித்தாந்த சைவர்கள், சொல்லார் இதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டார்கள். உணரும் உண்மை, ஆன்மா அறியும் முறை ஓர் இடத்து. முதல்ல நம்ம ஓர் இடத்து அப்படின்னு சொன்ன இடத்துல என்ன சொன்னோம்? ஏகதேசம் அப்படின்னு சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அப்படின்னு. இப்போ இந்த ஒரே பாட்டில் முதல் வரி ஓரிடத்து அப்படின்னு சொல்கிறாரு, ஓரிடத்தில் இருத்தல் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய கடைசி வரியிலையும் வார்த்தையாக என்ன சொல்கிறாரு? ஓரிடத்துணர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே இந்த ஓரிடத்து அப்படின்னா இது ஓரிடம், ஒரு இடம்னு சொல்லக்கூடாது. ஓர்தல் அப்படின்னா ஆராயும் இடத்து, ஒளி தரும் பிரகாசமுள்ள, உபலம் போலும் படிகம் போல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு? நம்ம சித்தாந்த சைவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பாடலில் ஆன்மா எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரி, ஆன்மா எங்கே இருக்கும்? ஒரு இடத்துல இருக்குமா, உடம்பு முழுவதும் இருக்குமா, இல்லை உள்ளும் புறமும் இருக்குமா? அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த கருவிகளை வச்சு அறிஞ்சிக்கிடலாமா அப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லும் பொழுது
அந்த கருத்தை, அவர்களுடைய கருத்தை மறுத்து நம்மளுடைய சைவ சித்தாந்த கருத்து என்ன சொல்லுது அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய சாராம்சமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இதை நமக்கு சித்தியாரில் பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணத்தில் வரக்கூடியது. 189வது பாடலில் இருந்து 210வது பாடல் வரைக்கும் இந்த ஆன்மாவை பற்றி தான் சொல்லக்கூடிய பாடல்களாக நமக்கு வருகிறது. அதில் நம்ம நல்லா விரிவாக இருக்கும். அதனுடைய சாராம்சத்தை, சரியா, அதனுடைய சாரத்தை தான் சொல்லி இந்த இதில் சுருக்கி சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே ஓரிடத்தில் இருத்தல் அப்படின்னா உடம்புல ஏகதேசிய ஒரு ஓரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்துக்காரங்கள் யாரு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். அப்போ ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா ஸ்மிருதி நூலார், சரியா, ஸ்மிருதி நூலார் அப்படின்னு தர்க்கம், சரியா, தர்க்கவாதிகள் அவங்க சொல்லக்கூடியது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல ஒரு பக்கத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் இதே கருத்தை வைணவர்களும் சொல்கிறார்கள். வைணவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு புல் இருக்குது அப்படின்னா அந்த புல்லோட நுனியில் ஒரு பனித்துளி இருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் இதயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஓரமாக அந்த புல் நுனியில் இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வைஷ்ணவர்கள். அப்போ ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸ்மிருதி நூலாரும் சொல்கிறாங்க, வைணவர்களும் சொல்கிறாங்க, சரியா. ஆனால் ஸ்மிருதி நூலார் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட இடத்த சொல்லாமல் ஒரு இடத்துலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வைணவர்கள் இதயத்தில் தான் இருக்கும் அப்படின்னு இதயத்துக்கே கொண்டு போய் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். சரி, இதை நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா ஒரு உடம்புல ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆன்மா ஏகதேச பொருள் அல்ல. ஆன்மா எப்படிப்பட்ட பொருள், வியாபக பொருள், எல்லா பக்கமும் நிறைந்திருக்கக்கூடியதுன்னு நம்ம படிக்கிறோம், சரியா. ஆனால் இங்கே ஏகதேசமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கண்ட பொருள். ஏகதேச பொருள் எல்லாமே தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். எல்லைக்கு உட்பட்ட பொருள் எல்லாம் எப்படிப்பட்டது, தோன்றி நின்று அழிகின்ற பொருள்கள். அப்போ அழிகின்ற பொருள்கள் அப்படின்னு ஆயிரும் ஒன்று. அடுத்து அங்கே இதயத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற இடத்துலலாம் என்ன இருக்கக்கூடாது, அறிவே இருக்கக்கூடாது, தொட்டா அந்த இடத்துல உணர்ச்சி இருக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, சரியா. ஆனால் அப்படிலாம் இங்கே இல்லை. தொட்டா உணர்ச்சி இருக்குது, வலிக்குது, எல்லாம் செய்தா இல்லையா. கதவுகளை கையை கொடுத்துட்டு என் உயிரே போயிடுச்சுங்கிறோம். உயிர் என்ன கையிலேயா இருந்துச்சு, ஆனாலும் நம்ம சொல்கிறது என்ன, அந்த உணர்ச்சி. அப்போ எல்லா இடத்துலையும் அந்த அறிவினுடைய தன்மை இருக்குது. அதனால இது கண்ட பொருளும் அல்ல, ஏகதேச பொருளும் அல்ல அப்படின்னு சொல்லி இதை நம்ம என்ன பண்ணுறோம், மறுக்கின்றோம். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மாயா உரு நிறைந்திடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யாரு அப்படின்னா சமணர்களுடைய கொள்கை. உடம்பு பூரா அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடியது. மாயா உரு, இந்த மாயை சரீரத்துக்குள்ள உரு நிறைந்திடுதல், இந்த உரு முழுவதும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது யாரு, சமணர்களுடைய கொள்கை. சரி, இப்போ உடம்பு பூரா நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா குண்டா பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்கு அறிவு எப்படி இருக்கணும், நிறையா இருக்கணும். இத்தனோண்டு குட்டியோண்டா இருக்கிறவங்களுக்கு, எலும்பு தோலமாக இருக்கிறவங்களுக்கு அறிவு குறையா இருக்கணும். ஆனால் அங்கே அப்படியா இருக்குது அப்படின்னா அப்படி இல்லை. குண்டா இருக்கிறவனுக்கு அறிவு குறையா இருக்குது, ஒல்லியாக இருக்கிறவனுக்கு நல்ல அறிவு விளக்கமாகவும் இருக்குது, சரியா. அப்போ கூட குறைய இருக்கணும். அப்படி இல்லை. அப்படி பார்த்தா யானைக்கு அறிவு நிறையா இருக்கணும், சரியா. ஆனால் அங்கே யானைக்கு அறிவு நிறைய இல்லை. ஏன் அப்படின்னா அந்த யானையை யார் அடக்குறா, இந்த மனிதர்கள் அடக்கி விடுகிறார்கள். அப்போ யானையை காட்டிலும் மனிதர்களுக்கு தான் என்னது, அறிவு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கருத்து என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. அப்போ அடுத்த பிறவியில் எறும்பா போயாச்சு, இல்லை நம்ம அடுத்த பிறவியில் எறும்பா போயிட்டோம்னா இந்த அறிவை என்ன பண்ண முடியாது, சுருக்கி கொண்டு திணிக்க முடியாது ஒரு சின்ன பொருளுக்குள்ள, சரியா. அப்போ உடம்பு பூரா அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன ஆயிருது, பொய்யாக மாறிவிடுகிறது.
அப்போ இதெல்லாம் அறிவு என்ன பண்ண என்னது சுருங்கி விரியக்கூடிய பொருள் அல்ல. சரியா? இப்படி இருக்கும்போது பெருசாகவும் அடுத்து சின்ன உருவமாக போனால் சிறுசாகவும் அப்படின்னு சுருங்கி விரியக்கூடிய பொருள் அல்ல. இப்போ நமக்கு உடம்பு சின்ன உடம்பாக இருக்குது, உடம்பை ஏற்றணுன்னு ஏற்றுறாங்க, ஏற்றின உடனே அறிவு பெருசாகிருமா? இல்லை உடம்பு பெருசாக இருக்குதுன்னு சுருக்கணும்னு நினச்சி உடம்பை குறைக்கிறாங்க, அப்போ அறிவு சுருங்கிருமா? அப்படிலாம் ஆகாது. சரியா? அப்போ உடம்பு பூரா அறிவு இருந்தால் எப்போவுமே எப்படி இருக்கும்? அறிவு ஆக்டிவேட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுதுன்னா தூக்கமே வரக்கூடாது. சரியா? தூக்கமே வரக்கூடாது, அவத்தைகள் வரக்கூடாது. ஏன்னா இந்த பொறிகள் ஒன்று ஒன்றா அறியலைல்ல, ஏக காலத்தில் அறிஞ்சிக்கிட்டு இருக்குது. உடம்பு பூரா இருந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன இருக்குது? ஒரே செயல் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தூக்கம் வரக்கூடாது, அவத்தைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே தூக்கம் வருது, அவத்தைகள் வருது, நம்மளால் ஓய்வு எடுக்காமல் இருக்கவே முடிவது இல்லை. அப்போ இது எந்த கருத்து என்ன ஆகாது? பொருந்தாது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த கருத்து ஒன்றாம் பேரிடத்து உரைதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாலும் மறுக்கிறாங்க, உடம்பு பூரா இருக்குன்னு சொன்னாங்களும் உடம்பு முழுவதும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறுத்துடுறாங்க. அப்படின்ட்டு ஐக்கியவாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றாம் பேரிடத்து உரைதல், உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, உடம்புக்கு வெளியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாரு? ஐக்கியவாதி கொள்கைகள். அதான் ஒன்றாம் பேரிடத்து உரைதல். கடவுள் எப்படி உள்ளும் புறமும் எல்லா பக்கமும் இருக்கிறானோ அதுபோல இந்த ஆன்மாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? உள்ளும் புறமும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நம்ம நித்த பொருள்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆன்மா நித்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நித்த பொருள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எல்லா பக்கமும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம நித்திய வியாபியாய் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நித்திய வியாபியாய் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா அவன் சொல்கிறது தான் சரி அப்படின்னு இந்த கருத்தை ஏற்றுக்கிடுறது மாதிரி வரும். ஆனால் அது சரி அல்ல. ஒன்றாம் பேரிடத்து உரைதல் அப்படின்னு சொன்னால் ஆன்மா வியாபி தான், ஆனாலும் என்ன வியாபி அப்படிங்கிறதுல இங்கே வித்தியாசம் இருக்குது. அவனை போல வியாபகம் உடையது அல்ல. அவனை போலன்னா எவனை போல? சிவபெருமானை போல, இறைவனை போல உள்ள வியாபகம் இங்கே இல்லை. எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சரியா, இங்கே புறத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும், புறத்தில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இறைவனை போல உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஏன்னா இறைவன் உள்ளும் புறமும் இருக்கிறான். உள்ளும் புறமும் இருக்கிறான் அப்படின்னா எல்லார் உடம்புக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்கிறான். ஆனால் இங்கே ஆன்மா உள்ளும் புறமும் அப்படின்னு சொன்னால் ஒரு உடம்புக்குள்ள உள்ளே இருந்தால் இன்னொரு உடம்புக்குள்ள உள்ளே இருக்காது. சரியா? ஆனால் வெளியில இருக்கும், புறத்தில் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையை தூக்கணும்னா நான் நினச்சாலே உங்கள் கையை தூக்க முடியும். ஏன்னா அங்கேயும் நான் இருக்கேன்னு ஆயிரும். ஏன்னா அடுத்த உடம்புக்குள்ளே இந்த ஆன்மா போய் இருக்க முடியாது, ஒரு உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அப்போ அவனை போல வியாபகம் கிடையாது. அவன் உள்ளும் புறமும் இருந்தால் அப்படின்னு சொன்னால் அவன் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்து இருக்கிறான், எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறான். ஆனால் நம்ம ஆன்மா அப்படி எல்லா பொருளுக்குள்ளும் இல்லை, எல்லா பக்கமும் இருக்குது. ஆன்மா எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் அடுத்த உயிருக்குள்ள அடுத்த உடம்புக்குள்ள என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. சரியா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட முடியும், நான் என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா அறிவுங்கிறது எல்லா பக்கமும் இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த தெரிஞ்சுக்கிட முடிகிறது யாருக்கு மட்டும்தான் முடியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கடவுள் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவுலேருந்து 7 அறிவு வரைக்கும் உள்ள எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருமான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால அப்படி தெரிஞ்சால் என்ன ஆகும்? ரொம்ப அவஸ்தையாயிரும்.
சரியா? நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க, ரொம்ப குளறுபடி ஆயிரும். அதனால் அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. சரியா? அதனால் இப்போ நமக்கு ஆன்மா எங்கே எப்படி தான் இருக்குது, உள்ளே இருந்தால் ஒரு உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதனால் நித்திய வியாபியாக இருக்குது. இருந்தாலும் சரியா, ஆனால் இதில் திருமுறைகளே அதே மாதிரி வருது. உன்னை போல நானும் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. சொல்லியிருந்தாலும் நம்முடைய வியாபகம் வேற, அவனுடைய வியாபகம் என்பது வேற. எல்லா பொருளையும் நிறைதல் அப்படிங்கிறது சரியா, நாம் எல்லா பொருளையும் நிறைகிறது கிடையாது. அதனால் இது பொருந்தாது. ஐக்கியவாதி சொல்லுவதெல்லாம் இது பொருத்தம் ஆகாது அப்படின்னு இந்த கருத்தையை நம்ம என்ன சொல்கிறோம், நிராகரிக்கிறோம். அப்படி இருந்தால் ஆன்மாதான் வசித்திட வரும் வியாபி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மா எப்படி இருந்தாலும் என்னது, வசித்திட வரும் வியாபி அப்படின்னு தான் சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த ஆன்மாவுக்கு என்னது இருக்குது, அவஸ்தைகள் எல்லாம் இருக்குது. சரியா? அவங்க சொல்கிறது, இந்த ஐக்கியவாதி சொல்கிறது மாதிரி சொன்னால் அவஸ்தைகள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஐம்பொறி வழியாய் 5 விடயங்களையும் ஒன்று ஒன்றாக தான் நம்ம அறிகிறோம். ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் நம்ம அறியலை. அவங்க சொல்கிறது மாதிரி உள்ளும் புறமும் எல்லா பக்கமும் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இறைவன் எல்லா இதுக்குலையும் இருக்கிறான், அதனால் ஏக காலத்தில் அறிகிறான். அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, இந்த அவத்தைகள் கிடையாது. எல்லாத்தையும் அவனுடைய சங்கல்பத்தினாலே அறிஞ்சு கொள்வான். சரியா? ஆனால் நம்ம அப்படி அறிவது இல்லை. நம்ம அறிவது எல்லாம் எப்படி அறிகிறோம், ஒன்று ஒன்றாய் தான் அறிகிறோம். ஒரு நேரத்தில் ஒரு விடயத்தை மட்டும்தான் அறிய முடியும். அப்போ பெருமான மாதிரி அறிகிறது நம்ம அறிவதும் இல்லை. அதனால நம்ம அவனை போல கிடையாது அப்படி நினைக்கிறதும் தவறு. சரியா? அதனால் இது நமக்கு கிடையாது. அதனால தான் நமக்கு நம்ம இந்த நாயன்மார்களில் கூட கலெக்டறிவார். சரியா? நாயனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அரசராக ஆகணும் அப்படிங்கும்போது என்ன கேட்குறாரு, எல்லா உயிரினங்கள் அறியக்கூடிய ஆற்றல் வேணுங்கிறாரு. அப்போ எல்லா உயிரினங்களுடைய அறியக்கூடிய ஆற்றலை வேணும்னா ஏன் கேட்குறாரு அப்படின்னா, அதனுடைய குறைகளை தீர்ப்பதற்கு. அப்போ தான் அதுக்குள்ளே இருந்து அது என்ன நினைக்கி அதுக்கு என்ன குறைன்னு அறிஞ்சு தீர்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலை, எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கலை. அதனால் அடுத்த உயிரினுடைய குறையை நம்மளால் தீர்க்க முடியாது. அப்போ எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறது பெருமான் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது. சரியா? இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறது வேண்டாம், நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கா இல்லையா, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு முதல்ல தெரியுதா? ஏதோ நினச்சேன், என்னதோ செய்யணும் போல இருக்கு, இப்படி தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால் முழுமையாக நம்மளையே அறிய முடியலை. அப்புறம் எப்படி அடுத்த உயிரினத்தை அறிஞ்சு அடுத்தவங்களுடைய குறையை தீர்க்க முடியும்? நம்மளுடைய குறையே எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுடைய குறையே ஏற்றணும்னா வண்டியாக ஏற்றலாம் போல இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க குறையை நம்ம தீர்க்க முடியுமா? முடியாது. அதனால் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, தானே. அதனால் இது என்ன பண்ணுது, நிராகரிக்கப்படுது. ஐக்கியவாதி கொள்கையும் நிராகரிக்கப்படுகிறது. அடுத்து சொல்கிறாரு, தானே பிறங்கு அறிவாகி நிற்றல். சரியா? இங்கே பிறங்கு அறிவாகி அப்படின்னா சுதந்திர சித்தாய் இருப்பது. இது யாருடைய கொள்கை அப்படின்னா, சிவசமவாதர், ஈஸ்வர அபிகாரவாதி, ஐக்கியவாத சைவர், இவங்களுடைய கருத்து. சரியா? அப்போ இவங்களுடைய கருத்தை எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, சுதந்திர அறிவு அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் இருக்குது, பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் அறிவித்தால் அறிய வேண்டியது தான் நம்மளுடையது. அவன் அறிவிக்க தான் நாம் அறிகிறோம். தானே அறிவுடையது அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அப்போ நமக்கு தானே அறிவு அப்படின்னா இந்த உடம்பே தேவையில்லை, பிறப்பே தேவையில்லைன்னு ஆயிரும். தானே அறியக்கூடியது அப்படின்னா நமக்கு இந்த உடம்பு தேவை கிடையாது. ஏன்னா இந்த உடம்பை வச்சு தான் நம்ம அறிகிறோம். கருவிகள் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ அந்த கருவிகள் மூலமாக தான் உலகை அறிந்து அதை வெறுத்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் வெறுத்து மறுபடி பெருமானுடைய திருவடியை பற்றுறோம். அப்போ படிநிலையில் அறியுது,
படிப்படியாக அறியுது, கருவிகள் மூலமாக அறியுது. ஆனால் இங்கே சுதந்திர அறிவுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இவங்களுடைய இந்த சிவசமவாதர், ஈஸ்வர அபிகாரவாதி, ஐக்கியவாத சைவர், இவங்களுடைய கருத்து இங்கே என்ன பண்ணப்படுது? நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு உடம்பு வேணும், உடம்பு இருந்தால் தான் அறிய முடியும். அப்போ இந்த கருத்து தானே பிறங்கு அறிவாகி நிற்றல் அப்படிங்கிற இந்த இதுவும் என்ன பண்ணப்படுது? நிராகரிக்கப்படுகிறது. அடுத்த இதில் சொல்கிறாரு சோர்வுடை சடம் நிகழ்தல் அப்படின்னு. அப்போ இந்த சோர்வுடை சடம் நிகழ்ச்சி அப்படின்னா ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது. இந்த சடமான கருவிகளோட சேர்ந்தாதான் அறிவு வருது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா தார்க்கிகர்கள். சரியா? இதை சொல்கிறவங்க தார்க்கிகர்கள். அப்போ இதில் என்ன கருத்து இதாகுது அப்படின்னா ஆன்மாவுக்கு அறிவே கிடையாது, சடம் மூலமாக தான், சடத்தோடு சேர்ந்த பிறகு தான், கருவிகள் சேர்ந்தால் தான் அறிவு வருது அப்படின்னா இதில் என்ன கருத்து இதாகும் அப்படின்னா இல்லது தோன்றாது சர்க்காரியவாதம். சரியா? அறிவில்லாத பொருளுக்கு அறிவே கொடுக்க முடியாது. ஏன்னா ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது, கருவிகள் சேர்ந்தாதான் அறிவு வருது அப்படின்னா முதல்ல அறிவு கிடையாதுன்னு சொல்லியாச்சுனாலே என்ன ஆகாது? அங்கே அறிவை கொடுக்க முடியாது. சரியா? கருவியை கூட்டினாலும் அறிவு வராது. அப்படி கூட்டினா அறிவு வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடி செல்ஃபோன் இருக்குது, டேபிள் இருக்குது, புத்தகம் இருக்குது, சுவர் இருக்குது. இது எல்லாம் சடமான பொருள் தான். அப்போ அந்த சடமான பொருளுக்கு இன்னொரு சடத்தை கொண்டு சேர்த்தாச்சு அப்படின்னா அதுக்கு அறிவு வருமா அப்படின்னா அறிவு வராது. சரியா? சடமான கருவிகள் சேர்ந்தாதான் அறிவு வரும் அப்படின்னா இதில் எல்லாம் சடமான கருவிகளை சேர்த்தா அறிவு வருமானா வராது. அப்போ மனம், புத்தி, அகங்காரம் இந்த கருவிகள் தான் சேர்ந்து அறிவு வருது அப்படின்னா அது கிடையாது. சரியா? அதுக்கு அறிவு கிடையாது. அப்படின்னா அறிவு இல்லாத பொருள் உண்டுவிக்க முடியாது, அது சர்க்காரியவாதம் ஆயிரும். இல்லது தோன்றாது, அதனால் அப்படி சொல்லுவது என்ன ஆகாது? பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த 5 மறுப்புகளையும் என்ன சொல்கிறோம்? மறுத்து விடுறோம். சரியா? அப்போ இந்த 5ஐயும் மறுத்துட்டு ஆன்மா எது போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க. அப்போ இப்படி எல்லாத்தையும் மறுத்தாச்சா இல்லையா அப்படின்னா ஓரிடத்து. அப்போ இந்த பாடலில் 4வது வரியில் முதல் சொல் ஓரிடத்து அப்படின்னா ஓரிடத்து அப்படின்னா இந்த முதல்ல சொன்ன ஓரிடத்துங்கிறது இங்கே கிடையாது. அது ஓரிடத்து அப்படின்னு சொல்கிறது, ஓர் இடத்தில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு இடத்தில், அதான் ஓர் இடம்னு நம்ம சொல்கிறோம். அது ஏகதேசம். இங்கே ஓரிடத்து அப்படின்னா ஓர்தல். ஓர்தல் அப்படின்னா 1ஆம் நம்பர் இல்லை, 1ன்னு சொல்லக்கூடாது. சரியா? இங்கே நம்பரை குறிக்கவில்லை, எண்களை குறிக்கவில்லை. இங்கு சொல்கிறது ஓர்தல் அப்படின்னா ஆராய்ச்சி. சரியா? அறிவது. நம்ம ஏற்கனவே சிவஞான சித்தியார் மங்கள வாழ்த்துல வருது, அறுவகை சமயத்தோர்க்கும், அறுவகை சமயத்து ஓர்க்கும். அங்கே ஓர்க்கும் அப்படிங்கிற அந்த ஓர்க்கும் அப்படின்னா ஆராய்தல். ஒவ்வொரு சமயத்தோர்க்கும், ஒவ்வொரு சமயத்தவர்களையும் ஆராய்ந்தால் அப்படின்னு. அப்போ அங்கே ஆராய்தல், ஆராய்ந்து பார்க்கும் இடத்து அப்படிங்கிற பொருளில் இங்கே வருது. சரியா? அப்போ இவையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேற எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆராய்ந்து, சரியா, ஆராயும் இடத்து உணரும் உண்மை. சரியா? அப்போ அந்த உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஆன்மாவினுடைய தன்மையாவது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒளி தரும் உபலம். சரியா? உபலம் போலும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்படி உபலம் அப்படிங்கிற ஓமையை சொல்கிறாரு. அப்போ ஒளியை பெறுகின்ற உபலம். உபலம் அப்படின்னா என்னது அப்படின்னா படிகம். சரியா? படிகத்தினுடைய தன்மையை போன்றது. படிகத்தினுடைய தன்மையாவது என்னது அப்படின்னா படிகத்திற்கு 2 தன்மை இருக்குது. என்ன தன்மை அப்படின்னா முதல் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா படிகத்திற்கு ஒளியை தருகின்ற சூரியன் அகல நிற்கும் போது
படிகத்திற்கு ஒளியை தருகின்ற சூரியன் அகல நிற்கும் பொழுது சார்ந்த பொருளினுடைய தன்மையை தன்மையாக காட்டுவது. இப்போ சூரியன் காலையில் 7 மணிக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம பக்கத்தில் படிகத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா படிகத்து பக்கத்தில் வேற ஏதாவது பொருள் இருந்தால் அந்த சூரிய நிழல் இந்த பொருள் மேலே பட்டுச்சுது அப்படின்னா இந்த பொருளினுடைய தன்மையே தன்மையாக காட்டுவது. பக்கத்தில் இருந்த பொருள் இருக்கா இல்லையா, அந்த பொருள் பச்சை கலராக இருந்தால் பச்சையாக காட்டும், சிவப்பு கலராக இருந்தால் சிவப்பு கலராக காட்டும். சரியா? அப்போ அந்த சூரியனுடைய ஒளி எது மீது பட்டு இந்த படிகத்தின் மேலே விழுகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை தன் பொருளாக காட்டுவது, தன்னுடைய நிறமாக காட்டுவது. பச்சை பொருளாக இருந்தால் பச்சை கலராக காட்டும், படிகம் பச்சையாக தெரியும். சிவப்பு கலரில் இருந்ததுன்னா படிகம் சிவப்பு கலராக தெரியும். சரியா? இப்போ பச்சை இதழ்கள் மேலே, சரியா, இலைகள் மேலே பட்டுச்சுதுன்னா அது பச்சையாக தெரியும். ஒரு பூவினுடைய இதழ் சிகப்பாக இருக்குது இல்லை மஞ்சையாக இருக்குது அப்படின்னா அந்த பூவினுடைய நிறத்தை இந்த படிகம் காட்டும். படிகம் மஞ்சையாக தெரியும், இல்லைன்னா பச்சையாக தெரியும், இல்லைன்னா சிவப்பாக தெரியும். அப்போ சூரியன் எங்கே இருக்குது? தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு தன்மை. இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா அந்த சூரியன், சரியா, எந்த பொருளுடைய சார்புலையும் இல்லாமல், சரியா, நேரே அந்த சூரியன் தூரத்தில் இருந்து அந்த பொருள்கள் மேலே விழுந்து படிகத்தில் விழுந்துச்சுது ஒளி. அப்படி விழாமல் சூரியன் நேர உச்சிக்கு வந்த பொழுது, சரியா, நேரே நிற்குது. அப்போ உச்சிக்கு வரும் பொழுது அந்த தன்னுடைய ஒளியை நேராக எதுக்கு காட்டுது? அந்த படிகத்துக்கு காட்டுது. அப்போ அந்த படிகத்துக்கு தன்னுடைய ஒளியை நேராக காட்டும் பொழுது இந்த படிகம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த சூரிய ஒளியை மட்டும் பற்றி கொண்டு தன் ஒளியை மட்டும் காட்டுது. அப்போ அதில் ஒளியை வேற எந்த நிறமே தெரியாது, தன்னுடைய உண்மை ஒளியை மட்டுமே நிற்கும். சரியா? அதுபோல தான் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதுபோல தான் இந்த ஆன்மா. ஏன் அப்படின்னா உடம்போடு இருந்து, சரியா, இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாசக்கருவிகளை பற்றி கொண்டு நிற்கிறோம். அப்போ அந்த பாசத்தினுடைய இயல்பை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். சரியா? அப்போ அந்த பாசத்தின் சார்பை நீங்கி இப்போ சூரியன் எப்படி அந்த உச்சி பொழுதில் நின்று அந்த படிகத்து மேலே விழுதோ அதுபோல இங்கே சிவஞானம் நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னா பாச சார்பு நீங்கிடும். அந்த பாச சார்பு நீங்கின பிறகு நமக்கு சிவஞானம் விளங்குது. அப்போ சிவஞானம் விளங்கிருச்சு அப்படின்னா அறிவு என்ன ஆகுது? விளங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உடல் சார்பை விட்டுட்டு உடல் சார்பை சார்ந்து நிற்காது, சிவசார்பை சார்ந்து நிற்கும் இந்த ஆன்மா அப்படின்னு. இந்த படிகத்துக்கு எப்படி 2 தன்மை இருக்குதோ அதுபோல இந்த ஆன்மாவுக்கும் 2 தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ காலையில் சூரிய ஒளியானது வேற பொருளில் பட்டு படிகத்தில் விழுந்தது. அது எது போல? அதையே தன்னிறமாக காட்டுது. சரியா? அது கருவிகள் மூலமாக இறைவன் அறிவிப்பது. இந்த உடம்பை கொடுத்து, உடம்புன்னு ஒன்று இருக்குது, சரியா, உடம்புக்குள்ளே தான் ஆன்மா இருக்குது. அப்போ இந்த உடம்பை கொடுத்து இந்த கருவிகள் கொடுத்து கருவிகள் மூலமாக இந்த நம்ம அறிவை விளக்குகிறது. சரியா? அது தற்காலிகம், அது பொது. சரியா? நேரே அறிவித்தால் இந்த உடம்பு இருந்தாலும் உடம்போடு இருந்தாலும் நாம் உடம்பு அல்ல, நாம் சிவம் என்று இருப்பது. அப்போ இறைவனால் அறிவு நேரே விளங்குறது. நேரே விளங்குறது தான் என்னது? உண்மை நிலை. அதுதான் முக்தி, அதுதான் சிறப்பு இயல்பு. சரியா? அதுதான் சிறப்பு நிலை. இப்படி 2 தன்மை இருக்குது இந்த ஆன்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பொது இயல்பு சிறப்பு இயல்பு அப்படின்னு 2 இயல்பு இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் இருக்கிறது பொய்யான தன்மை. அது பச்சையாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், எதை வேணாலும் காட்டும். அது எல்லாம் பொய். சரியா? உள்ளபடி படிகத்திற்கு நிறம்னு சொன்னால் தனியான ஒரு நிறம் கிடையாது. அது கூட எந்த ஒளி கொடுக்குதோ, எந்த ஒளி சேருதோ அந்த நிறத்தை தான் இங்கே காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனுடைய நிறம் அப்படின்னா அதுதான் ஒளியினுடைய நிறத்தை தான் அதனுடைய நிறமாக காட்டும். அதுபோல் நமக்கு அறிவுங்கிறது தனியாக கிடையாது. சிவம் அறிவிக்க
அறிவிக்க. அப்போ சிவஞானம், சிவனுடைய ஞானம்தான் நமக்குடைய ஞானம். அப்போ சிவம் எப்படி நமக்கு அறிவிக்கிறாரோ அது மாதிரி தான் இந்த ஆன்மா அறிவு விளங்கி நிற்கும். சரியா? அதனால் ஆன்மாவினுடைய அறிவு ஒரு இடத்துல நிற்கும், அந்த இருதயத்துக்குள்ள உள்ள நிற்கும், விரலுக்குள்ள நிற்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆகாயத்துக்குள்ள நிற்கும், இங்கே நிற்கும்லாம் சொல்லக்கூடாது. சிவனுடைய ஞானம்தான், சிவஞானம் நமக்கு எப்படி விளக்கி காட்டுதோ அதுபோல தான் இந்த ஆன்மாவினுடைய அறிவு விளங்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்த பாட்டு அவத்தை இலக்கணம். சரியா? இப்போ நம்ம ஆன்ம இலக்கணம் பார்த்தாச்சு. எத்தனை பாட்டு பார்த்துருக்குறோம்? 51வது பாட்டில் இருந்து 59வது பாடல் வரைக்கும். முதல் பாடல் பொதுவாக சொல்லியிருக்கிறாரு, 2வது பாடல்ல இருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரியா? இப்போ அவத்தை இலக்கணத்துக்கு வந்திருக்கிறோம். அவத்தை இலக்கணம், இந்த 5 அவத்தையினுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த 60வது பாடல்ல நமக்கு சொல்றாரு. என்ன ஒன்றில்லாத அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் சுளுத்தி தன்னில் நயந்துளது ஒன்று பின்னும் அந்நிடும் கனவு தன்னில் ஆறேழாம் சாக்கிரத்தில் கண்ணுறும் 5 ஆராய கருவிகள் மருவுந்தானே. நமக்கு முதல்ல பதவுரையை பார்க்கலாம். அதீதம், அதீதம் அப்படின்னா துரியாதீதத்தில் என்ன கணித்தற்கு, என்ன அப்படின்னா கணித்தல், கணித்தற்கு இலாது. சரியா? வேறொன்று இலாதாகிய ஒன்று. அப்போ அது அங்கே என்னது இருக்கு? புருடன் மட்டும் இருக்குது, ஒன்று அப்படின்னு சொல்றாரு. எய்திய அதன் மேல் பொருந்திய துரியத்து. அப்போ முதல்ல நமக்கு துரியாதீதம் கீழே இருந்து பார்க்கணும். முதல்ல கீழே அடியில் துரியாதீதம், அடுத்து துரியம், அதுக்கு மேலே. சரியா? துரியத்து, துரியம்னா அது நாபியில். அப்போ முதல்ல மூலாதாரம், அதுக்கு மேலே நாபி. சரியா? ஒன்று. அப்போ அந்த ஏற்கனவே அங்கே புருடன் இருக்கு, அது கூட ஒன்று. மற்றொன்று அப்படின்னா அது எது? பிராணன். அப்போ அது கூட பிராணன் சேருது. நன்னியிடும் பொருந்திய சுளுத்தி தன்னில், அதுக்கு மேலே. சரியா? நாபிக்கு மேலே சுளுத்தி. சுளுத்தி எங்கே இருக்குது அப்படின்னா இருதயத்தில். சரியா? இருதயத்தில். அப்போ அங்கே முதல்ல கீழே புருடன், அது கூட அடுத்த இடத்துல வந்து எது செஞ்சுது? பிராணன் சேர்ந்துச்சுது. நயந்துள்ளது விரும்பத்தக்கதாகிய ஒன்று. அந்த இன்னொன்று எது அப்படின்னா சித்தம். சரியா? சித்தம் வந்துருச்சு. அப்போ இங்கே 3 வந்துருச்சு. அந்நியிடும் அதுக்கு மேல். சரியா? பொருந்திய கனவு தன்னில், கனவுனா கண்டத்தில், கனவுனா கண்டத்தில். அம்மூன்றுடன், அந்த ஏற்கனவே பார்த்த அந்த புருடன், பிராணன், சித்தம், அந்த 3உடன் ஆறேழாம். சரியா? 6 7 ஆம் அப்படின்னா 6 7 எத்தனை? 13. சரியா? அப்போ இங்கே 6 7ன்னு பெருக்கக்கூடாது. 1 7 7 7 14ன்னு 6 7ன்னு பெருக்கக்கூடாது. 6 7 அப்போ 13. அப்போ அந்த 13 என்னதெல்லாம் அப்படின்னா சத்தாதி வசனாதி மனம் புத்தி அகங்காரம். சத்தாதியில் 5, வசனாதியில் 5, மனம் புத்தி அப்படிங்கிற மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற 3. அப்போ 13. இந்த 13ம் பின்னும் பின்னுள்ள வாயு 9. சரியா? அப்போ அந்த பின்னும் அப்படிங்கிறது வாயுக்களை குறிக்கிறது. வாயுக்கள் எத்தனை? தசவாயுக்கள் இருக்கிறது. தசவாயுக்களில் ஒரு வாயு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சரியா? பிராணனை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ பிராணன் போக மீதி உள்ள 9 வாயுக்கள், அந்த வாயுவும் சேர்ந்த 25 கருவிகள். சரியா? உறும் பொருந்தும் சாக்கிரந்தனில். சரியா? சாக்கிரத்தின் கண். அப்போ நனவுல லாடதானத்தில் அந்த 25உடன். சரியா? 5 6 ஆய
சரியா? இங்கே 5 6 ஆய அப்படின்னு சொல்லும் பொழுது 5 6ன்னு கூட்டவும் கூடாது, பெருக்கவும் கூடாது. நம்ம 7 6 ஆம் அப்படின்னு சொன்ன இடத்துல கூட்டணும். 7 6 அப்படின்னு கூட்டணும். சரியா? இங்கே 5 6 ஆய அப்படின்னா இங்கே 5 அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் வழியாக தொழில் படுகின்ற. சரியா? 6 அப்படின்னா இந்த இடத்துல என்னது? 1 2 3 4 5 6ங்கிற எண்ணிக்கை அல்ல. 6 அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். வரலாறு அப்படின்னாலும் பார்த்துருக்குறோம். அப்போ வரலாறுனா என்னது? வந்த 6 வரலாறு. அப்போ வரலாறு அப்படின்னா 6னா வழி, அந்த 5 கருவிகள் வழியாக அப்படின்னு அர்த்தம். தொழில் படுகின்ற கருவிகள் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். சரியா? ஆக 35 பொருந்தும். ஏற்கனவே 25, இது 10 பொருந்தும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ மூலாதாரத்தில் என்னது இருக்குது? அதீதம். சரியா? நாபி அது துரியம், இருதயம் அது சுளுத்தி, கண்டம் அது சொப்பனம் இல்லைன்னா கனவு, லாடம் சரியா நெற்றி புருவமத்தி அது லாடம், அது சாக்கிரம். அப்போ இங்கே 5 சொல்கிறோம். இந்த 5லையும் மூலாதாரத்தில் அதீதம் அப்படின்னு சொன்னோம். அதீதம் அப்படின்னா சாக்கராதீதம், அதான் அதீதம். அது காரண சரீரம். சரீரம்னு பார்த்தோம்னா அது காரண சரீரம். நாபி அப்படின்னு பார்த்தோம்னா அது துரியம் அப்படின்னு சொன்னோம். துரியம் அப்படின்னு சொல்லும்போது அது கஞ்சுக சரீரம். சரியா? கஞ்சுக சரீரம். இதயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுளுத்தி, அது குணசரீரத்தை குறிக்கக்கூடியதாக வரக்கூடியது. கண்டம் அப்படின்னா அது சொப்பனம், அது சூக்கும சரீரம். லாடம் அப்படின்னா அது சாக்கிரம், அது தூல சரீரத்தை சொல்லக்கூடியது. சரியா? சரி, இப்போ இங்கே நம்ம இதை விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அவத்தையை சொல்கிறார், ஆன்மாவினுடைய அறிவு கருவி. சரியா? அறிவு கருவி, அறிவை பற்றி சொல்கிறார். இப்போ இந்த 60வது பாட்டிலேருந்து 3 பாட்டு எதை சொல்கிறாரு? அவத்தைகளை சொல்கிறார். சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே 4ஆம் நூற்பாவில் 3வது அதிகரணத்தில் 2 பாட்டு பார்த்துருக்குறோம். சிவஞான போதத்தில் 4ஆம் நூற்பா 2ஆம் அதிகரணத்தில் 2 பாட்டு. ஒன்றணையா மூலத்து உயிர் அணையும் நாபியினில், சென்றணையும் சித்தம் இதயத்து, மன்ற ஏய் ஐந்தாம் நல்நுதலில், கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு. இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு சொல்கிறாரு, லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம், லாடத்தே ஐந்தவத்தை எய்தும், லாடத்தே அவ்வவ இந்திரியத்து அத்துறைகள் கண்டு, அதுவே அவ்வவற்றின் நீக்கல் அது ஆங்கு அப்படின்னு இந்த 2 பாட்டு இருக்குது. அப்போ இந்த 2 பாட்டை தான் இந்த பாட்டில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சரியா? அப்போ இதே பாட்டை தான் இந்த பாட்டில் நம்ம இப்போ சிவப்பிரகாசத்தில் உள்ள பாட்டையும் சொல்கிறாரு. ஒன்றணையா அப்படின்னா அது எது? மூலாதாரம். ஒன்றணையா மூலத்து உயிர் அணையும் நாபியினில் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றணையா மூலத்து அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே புருடன் மட்டும் இருக்கிறான். சரியா? தனியாக இருக்கான், ஒன்றும் அணையா. அதுக்கு வேற உதவி செய்யக்கூடிய துணை கருவிகள்னு எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அதான் ஒன்று அணையா மூலத்து, வேற ஒன்றும் அங்கே வந்து சேரலை. சரியா? அது கூட உயிர் அணையும். அப்போ அந்த புருடனாக இருக்கிறான் அப்படின்னா அதில் உயிர் இல்லாமல் இருக்குதா? இப்போ தான் உயிர் வந்து சேருதா அப்படின்னா இங்கே உயிர் என்பது காற்று, பிராணவாயு. சரியா? பிராணவாயு அது உயிர்ங்கிற சொல்லப்படுது. என் பிராணநாதனே, என் உயிரே அப்படின்லாம் சொல்கிறோமா இல்லையா? அதுதான். அப்போ இங்கே உயிர் அப்படிங்கிறது உயிர் அணையும் அப்படின்னா பிராணவாயுவை சொல்லக்கூடியது, காற்று. அப்புறம் சென்றணையும் சித்தம்,
அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, சென்றணையும் சித்தம் இதயத்து. இதயத்துக்கு போனால் எங்கே வந்துடுது? சித்தம் வந்துடுது. அது மூணாவது பொருள் வந்துடுது. அப்போ புருடன் மட்டும் இருக்கிறான், புருடன் கூட பிராணவாயு வருது, பிராணவாயு கூட சித்தம் வந்துடுது. 3 பொருள் ஆயிடுச்சு. அடுத்து கண்டத்து. கண்டதானத்தில் அது கனவு நிலை. சரியா? வாக்காதி மெய்யாதி. அப்போ வாக்காதி மெய்யாதினா ஞான இந்திரியமும் கண்மை இந்திரியமும். சரியா? வாக்காதி மெய்யாதி. மெய் அப்படின்னா ஞான இந்திரியம், வாக்காதினா அது கண்மை இந்திரியம். சரியா? கண்மை இந்திரியங்கள் இந்த 10. அப்போ இந்த 10 தவிர மற்ற எல்லாம் இருக்குது. சரியா? அப்போ மற்ற எல்லாம் அப்படின்னா எத்தனை? 25. அப்போ அடுத்து லாடதானம். சரியா? லாடதானத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? அது கூட 10 வந்து சேருது. அப்போ 10 சேரும் பொழுது மொத்தம் எத்தனை? 35 கருவிகள் வந்து சேருது லாடதானத்தில். சரியா? இது சிவஞான போதத்தில் சொல்கிறது. அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறாரு. எண்ண ஒன்றில்லாத அதீதம் அப்படின்னு சொல்கிறார். இது பாடலுடைய முதல் வரியில் நம்ம சொல்கிறோம். எண்ண ஒன்றில்லாத அதீதம் அப்படின்னு எடுக்கிறோம். சரியா? இது சிவபிரகாசத்தில் உள்ள பாடலுக்குலாம் வந்துட்டோம். அப்போ என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா அறிவதற்கு. என்ன அப்படின்னா அறிவதற்கு. துணை ஒன்றுமில்லாத துரிய அதீதம். சரியா? இந்த துரியாதீதத்தை தான் என்ன சொல்கிறோம்? துரிய அதீதம், தலக்குறை. முதல்ல வந்த வார்த்தைகள் குறைஞ்சி வந்திருக்குது. துரிய அப்படிங்கிறது வரலை. சரியா? அதீதம் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லும் பொழுது துரியாதீதம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே பாடலில் வரும் பொழுது அது குறைஞ்சி வந்திருக்குது. அதனால் தலைப்பகுதி. தலைங்கிறது பகுதி, தலைக்குறை, பகுதி இல்லாததுன்னு அர்த்தம். சரியா? அதான் தலைக்குறை அப்படின்னு சொல்கிறோம். பகுதி இல்லை அந்த இடத்துல, விகுதி மட்டும்தான் இருக்குது. சரியா? அதான் அதீதம் மட்டும் வந்திருக்குது. அதான் என்ன ஒன்றில்லாத அதீதம். அப்போ என்ன ஒன்றில்லாத துரியாதீதம் அப்படின்னு வர வேண்டியது. சரியா? அப்போ அங்கே அதீதம் மட்டும்தான் வந்திருக்குது. அதீதத்தை சொல்லியிருக்கிறாரு, துரியத்தை விட்டுட்டார். என்ன ஒன்றில்லாத அதீதத்தில் அப்போ அந்த புருடன் மட்டும் இருக்கான். அவனுக்கு அறிவதற்கு என்னன்னா அறிவதற்கு ஒரு துணைக்கருவியும் இல்லை. சரியா? இதைத்தான் நம்ம கடந்த பாட்டில் சிவஞான போதத்தில் உள்ளதையும் சொன்னோம். எய்திய துரியத்து. எய்திய துரியத்து அடுத்த வார்த்தையை சொல்கிறார். சரியா? எய்திய துரியத்து ஒன்று. அதில் ஒன்று வந்து சேருது. சரியா? எய்திய துரியத்து அப்படின்னா மூலாதாரத்தில் இருந்து அதுக்கு மேலே போகுது, துரிய நிலைக்கு போகுது. துரிய நிலை அப்படின்னா எந்த இடம்னா உந்திதானம். உந்தினா தொப்புள் பக்கம். சரியா? மூலாதாரம் வந்து நம்ம மலஜலம் கழிக்கிற பகுதி, அந்த இடத்துல, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த இடத்துல இருந்து எங்கே வந்திருக்கு? இப்போ தொப்புள் பக்கம் வந்திருக்கு. உந்திதானத்துக்கு போகுது. அங்கே போனால் ஒன்று நன்னியிடும். அது கூட ஒன்று வந்து சேரும். நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல். சரியா? ஒரு துணைக்கருவி வந்து சேருது. அந்த ஒன்று சேர்றது தான் எது அப்படின்னா பிராணன். சரியா? அது கூட பிராணன் வந்து சேர்ந்துருச்சு. சுளுத்தி தன்னில் நயந்துள்ளது ஒன்று. அப்போ சுளுத்தி அப்படின்னா இருதயம். சரியா? இருதய தானம். அந்த இடத்துல இன்னொன்று வந்து சேருது. நயந்து அப்படின்னா அதுக்கு உதவி செய்கிறது. சரியா? அதுக்கு உதவி செய்கிறது. என்னது வந்து உதவி செய்யுது அப்படின்னா சித்தம். சரியா? ரெண்டு கூட இன்னொன்று மூணாவது பொருள் வந்து சேருது. அப்போ அந்த இதுவரைக்கும் ரெண்டு இருந்துச்சுது, இப்போ அது மட்டும் இருக்க கூட இன்னொன்று வந்துருச்சு. அப்புறம் துரியத்தில் வந்து நன்னியிடுது. துரியத்துக்கு அடுத்து சுளுத்தி. சுளுத்தியில் வந்து ஒன்று கூடுது. பின்னும் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா அந்த பிராணனை எடுத்துக்கிடணும். பிராணன் ஒரு வாயு தான். பின்னுங்கிறது வாயுக்களை குறிக்கிறது. அப்போ தசவாயுவை குறிக்கிறது. இந்த பின்னும் அப்படிங்கிறது தசவாயுவை குறிக்கிறது. அந்த தசவாயுவில் ஏற்கனவே ஒன்று போயிருச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 9 வாயுக்கள் அப்படிங்கிறதான் இந்த பின்னும் அப்படிங்கிறத குறிக்குது. சரியா?
அப்போ இந்த பிராணன் கூட 9 வாயு சேருது, எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 9 வாயும் சேருது. அப்படி சேரும் பொழுது அந்நிடும் கனவு தன்னில் ஆறேலாம். அப்புறம் இந்த சொப்பனம், கனவு, கனவுனா என்னது? சொப்பனம், கண்டதானம், சரியா? கண்டம், கழுத்து, இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது என்ன இருக்குது? அதில் வேற சேருது. என்னது சேருது அப்படின்னா ஆறேழாம், சரியா? 6 7 எத்தனை அப்படின்னா 13. அப்போ 13, சரியா? ஏற்கனவே எத்தனை சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? 22 இருக்குது, சரியா? சேர்ந்தா இந்த 13 கூட அந்த 22 சேர்ந்தா எத்தனை ஆயிரும்? 35, சரியா? அப்போ இங்கே 3 9, சரியா? 13 இது எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா எத்தனை? 25. அது கூட அந்த 10 எது வந்து சேரணும்? 25 கூட 10 கருவிகள், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், சரியா? வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா 35 ஆயிரம், சரியா? அதைத்தான் இதில் சொல்கிறாரு. அப்போது இங்கே முன்பே அப்படின்னா அங்கே 3 இருக்குது, சரியா? புருடன் இருக்கிறா, அடுத்து பிராணன் வந்து சேர்ந்துச்சு, அடுத்து எது வந்து சேர்ந்துச்சு? சித்தம். அப்போ இது 3. அது கூட மறுபடியும் என்னது வந்து சேர்ந்துருக்குது? 13 வந்து சேர்ந்துருக்குது, சரியா? பாக்காதி சத்தாதி அந்த மனம் புத்தி அகங்காரம். அப்போ அது 13, அது 13, இதில் ஒரு 3, 13 13 எத்தனை ஆகுது? 16, சரியா? 13, சரியா? இதுக்கு கூட 9 சேருது, மறுபடியும் அந்த 9 வாயுக்கள் சேருது, சேர்ந்து 13 ஆக மொத்தம் 25 ஆயிடுது. அந்த பின்னுங்கிறதுல தான் அந்த 9 சேருது. 6 7ங்கிறது 13 குறிக்கிறது, சேர்ந்து மொத்தம் 25 கருவிகள் சேருது. அப்போ இந்த 25 கருவிகள் சேர்ந்த பிறகு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10 இதில் இல்லை. அப்போ அந்த 10ஐயும் சேர்க்கும் பொழுது எத்தனை ஆயிடுது? 35 ஆயிடுது. அந்த 35 கருவிகளையும் வெளியில் இருக்கிற விடயத்தை அறியக்கூடிய கருவி இல்லை, சரியா? வெளியிலேருந்து அறியக்கூடிய கருவி இல்லை. அப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அறியணும் அப்படின்னா அதான் கனவு. அதனால தான் கனவுல என்ன இல்லை? வெளியிலேருந்து அறியக்கூடிய வாய்ப்பு இல்லை. உள்ளே இருக்கிறதையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? புத்தியில் இருக்கக்கூடியதையே கனவு என்ன பண்ணுது? பழையதை எடுத்து சிந்திக்குது, சரி? அப்போ வெளியில் இருக்கக்கூடியதை அறிய முடியாது. அப்போ வெளியில் இருக்கிறத அறியணும் அப்படின்னா 5 கருவிகள் மருவுந்தானே சாக்கிரத்தில் கண்ணுறும். அப்போ சாக்கிரத்தில் அப்படின்னா அங்கே இருந்து கனவுல இருந்து சாக்கிரத்துக்கு போகணும், மேலே வரணும். மேலே வரும் பொழுது 5 கருவிகள், 5 அப்படின்னா 6 அப்படின்னா வழி, சரியா? 6ன்னா எண்ணை குறிப்பது அல்ல, வழியை குறிக்கக்கூடியது. அப்போ 5 மூலமாக வரக்கூடிய, அதான் நம்ம சொல்கிறோமா இல்லையா? வரலாறு, வந்த 6, எப்படி இது வந்துச்சுது அப்படிங்கிறது அதுதான் வரலாறு. அதுபோல் இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அறியணும் அப்படின்னா எது மூலமாக அறியும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் முறையாக பொறிகள், சரியா? அந்த பொறிகள் மூலமாக, 5 பொறிகள் மூலமாக தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த வார்த்தைகளை நம்ம சிறப்பாக புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா அங்கே ஓரிடத்துன்னு சொன்னார். அப்போ அங்கே ஓர்தல் ஓர் இடத்து, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம வித்தியாசம் தெரியணும். இங்கே 5 6 அப்படின்னு இந்த இடத்துல படிக்கிறோம், 6 7ன்னு படிக்கும்போது அதை கூட்டுறோம். அப்போ எந்த இடத்துக்கு எந்த பொருள் அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக நின்று அறிஞ்சிக்கிடணும். இப்போ திருமுறையிலலாம் களம்புடையானை அப்படின்னு வருது. அப்போ அந்த களம் அப்படின்னு 2 களம் வரும். ஆனால் ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, சரியா? அப்போ முதல் களம் என்ன சொல்லுது, 2வது களம்
என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல் களம் அப்படிங்கிறது கருப்பு, ரெண்டாவது களம் அப்படிங்கிறது கண்டம். சரியா? கண்டம் கருப்பாக இருக்குது, கருத்த கண்டத்தை உடையவன் நீலகண்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ களம் களம்னு வந்தாலும் பொருள் வேற வேற வரும். சரியா? அதே மாதிரி இங்கே ஆறு அப்படிங்கிறது, ஆறுங்கிறது வழியை குறிக்கிறது, எண்ணெய் குறிப்பது அல்ல. அதே போல் நம்ம இந்த திருமுறைகளில் திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலில் ஆறலைத்து அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஆறலைத்து அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது வழி, அலைத்தல் அப்படின்னா பறித்தல். அப்போ அது வழிப்பறின்னு அர்த்தம். ஏன்னா ஆறுன்னா வழி தானே சொல்கிறோம், வழி. அப்போ வழிப்பறித்தல். அப்போ ஆறலைத்து அப்படின்னா என்னது? வழிப்பறி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? சிறப்பாக அறிந்து பொருள் கொள்ளணும். அப்போ இன்னைக்கு இன்றைய அமர்வில் 2 பாடல்கள் பார்த்துருக்குறோம். 59வது பாடலும் 60வது பாடலும் பார்த்துருக்குறோம். 59வது பாடல் எதை சொல்லுது அப்படின்னா ஆன்ம இலக்கணத்தினுடைய நிறைவு பகுதியை சொல்லுது. ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஓர் இடத்துலையா, இல்லை உடம்பு முழுவதுமா, இல்லை உள்ளும் புறமுமா, சரியா அப்படின்லாம் கேள்விகள் வருது. அப்போ அந்த மாதிரி இல்லை. சரியா? தானே அதுக்கு அறிஞ்சு கொள்ளுமா, இல்லை சடந்தான் சடத்து கூட சேர்ந்தாதான் அறியுமா அப்படின்னு 5 தான் நம்ம பார்த்தோம். அந்த 5ஐயும் மறுத்து சித்தாந்த சைவம் என்ன சொல்லிச்சுது? ஓரிடத்து அப்படின்னா அறிகின்ற அப்படின்னா அந்த ஆராய்தல். சரியா? அதுக்கு சித்தியாரில் உள்ள மங்கள வாழ்த்தையும் எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது உபலம் போலும் அப்படின்னா படிகம் போலும். அப்போ அதுக்கு 2 இருக்குது, தன்மை இருக்குது. படிகத்துக்கு 2 தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கும் 2 தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு நம்ம விளக்கத்தை பார்த்தோம். அதோட அந்த ஆன்ம இலக்கணத்தோட பாடல் நிறைவு செய்து. சரியா? அடுத்து அவத்தை இலக்கணத்துக்குள்ள 60வது பாட்டில் வந்தோம். அப்போ இந்த 60வது பாடு அவத்தை இலக்கணத்தில் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா கீழே இருந்து துரியாதீதத்தில் இருந்து சரியா மேல் நோக்கி வரக்கூடிய இதை சொல்லுது. எந்தெந்த கருவிகளோட எந்தெந்த இடத்துல எந்தெந்த கருவிகள் சேர்ந்து எப்படி இது அறியுது, அவத்தைப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? முதல்ல மூலாதாரத்தில் புருடன் மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்து மூலாதாரத்துக்கு அடுத்து எங்கே வருது? துரியத்துக்கு வரும் பொழுது அது நாபி. அதில் வரும்பொழுது பிராணன் சேருது. ஆனால் பிராணன் சேரும்பொழுது அந்த ஒரு வாயு தான் சேருது, அது மீதி இருக்கக்கூடிய 9 வாயு சேரலை. அதுக்கு மேலே வரும்பொழுது இதயத்தில் வரும் பொழுது சரியா அது சுளுத்தியில் வரும் பொழுது அந்த புருடன் பிராணன் கூட சரியா சித்தம் அப்படிங்கிறது சேருது. கண்டத்தில் சரியா கனவு, அது கண்டத்தில் வரும் பொழுது வசனாதி சத்தாதி வசனாதி மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற 11 அது கூட இந்த 9 வாயுவும் சேருது. அப்போ 13 9 எத்தனை? 22 ஆயிடுது. அந்த 22 கூட ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ 3 சேர்ந்தாச்சுன்னா 25 கருவிகள் எங்கே இருக்குது? கண்டத்தில் கனவுல இருக்குது. அப்போ இந்த கனவுல இதில் இருக்கிறதுனால வெளியில் அறியக்கூடிய விடயத்தை அறியக்கூடிய என்னது இல்லை, நம்ம ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் இல்லை. அதனால தான் கனவுல எப்படி இருக்குது? நம்ம ஏற்கனவே புத்தி தத்துவத்தில் இருக்கிறதத்தான் திரும்ப திரும்ப சித்தமாக இருந்து சிந்தித்து கனவாக வருது, மீள மீள சிந்திக்குது. அப்போ வெளி விடயத்தை அறிகிறது இல்லை. அதனால தான் உறக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதையும் அறிய முடியலை. சரியா? கனவுல உள்ளதைத்தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது முழிப்பு நிலையாகிய அந்த நலவுல லாடதானத்துக்கு வரும் பொழுது தான் பஞ்சபூதங்கள் வழியாக அறியக்கூடிய ஞான இந்திரியமும் கண்மேந்திரியமும் 10 வருது. அதனால தான் இந்த நெற்றி போட்டில் 35 கருவி. அப்போ நெற்றி போட்டில் 35 கருவி இருக்கும் பொழுது விழிப்பு நிலையில் இருக்கிறோம். சரியா? அதில் 10 போயிருச்சுன்னா உறக்கம் கனவுக்கு போயிருது. சரியா? கனவுக்கு போயிருது. அப்போ 10 கழிஞ்சிருது, 25 இருக்குது. அதுக்கு கீழே உறக்கம் சரி இருதயத்துக்கு போகுது. அதில் இருந்து கீழே போகும் பொழுது நாபிக்கு போயிருது.
சரியா? நாபியில இருந்தும் கீழே போகும்போது மூலாதாரத்துக்கு போயிடுது. அப்போ கருவிகள் கீழே போக போக குறையுது, மேலே மேலே வரும்போது கருவிகளுடைய எண்ணிக்கை கூடுது அப்படின்னு இந்த அவத்தையை நம்ம பார்த்துருக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த அமர்வில் இருந்து நாம் சிந்திக்கலாம். அடுத்த அமர்வு நமக்கு எப்போ அப்படின்னா மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில தான் அடியனுடைய வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும். ஏன் அப்படின்னா அடியனுக்கு எல்லா நாட்களும் இந்த மே மாதத்துல எல்லாம் வகுப்புகள் வேறு இடத்துல தொடர் வகுப்புகள் இருக்குது. அதனுடைய காரணமாக நமக்கு இந்த இடைமறுதல இருந்து நம்ம சிந்திக்க முடியாது. ஜூன் மாதம் முதல் வியாழக்கிழமையில் இருந்து நாம் சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த ஞான செய்திகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியாடு பெருமக்களுடைய திருவடிகளை வீழ்ந்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம்.